தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடுங்க. அமெரிக்கா என்ன உலகமே பதற்றத்துல இருக்கு. 7 ரவுண்டு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. என்ன நடக்குது தோழர்களே? ட்ரம்ப் உலகத்திலேயே ஒரு தலைவன் எப்படி எடுக்க கூடாது அப்படின்றதுக்கு உதாரணம் ட்ரம்ப். எடுக்கிற முடிவெல்லாம் அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பின்னடைவை தருகிற முடிவு, தன்னை பெரிய ஹீரோவா காட்டுகிற முடிவு, தன் நாட்டு மக்களை காவு கொடுக்கிற முடிவு. கிட்டத்தட்ட மோடி எடுக்கிற முடிவு தான் அங்க ட்ரம்ப் எடுக்கிற முடிவு. இதெல்லாம் அரசியல் அறிவற்றவர்கள் எடுக்கிற முடிவா இருக்கும். அப்படிப்பட்ட ட்ரம்ப்பவே இன்னைக்கு போட்டு துவச்சிட்டாங்க. கொஞ்ச நாளாவே ட்ரம்ப் போராடலாம் அடி வாங்குறாருங்க. ஈரான 28 மணி நேரத்துல முடிச்சிருவோம்னாரு. 38 நாள் போட்ட அடிச்ச அடியில அமெரிக்கா தான் பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறது. அமெரிக்காவை ஸ்கெட்ச் போட்டு காலி பண்ணிருக்கு ஈரான். இஸ்ரேல கதற விட்டுருக்கு. 48 மணி நேரத்துல ஒரு நாட்டை காலி பண்ணுவோன்னு ஒரு பக்கம் தலைவர்களை அடிச்சு கொன்ன பிறகும், 150க்கு மேற்பட்ட குழந்தைகளை கொன்ற பிறகும், ஊருக்குள்ள வெடிகுண்டுகளை போட்ட பிறகும், 13,000 இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா இஸ்ரேல் தாக்கிய பிறகும் நின்னு ஒரு நாடு அடிக்குதுன்னா அது ஈரான். 13,000 இலக்குகள் தாக்கப்பட்டிருக்கு ஈரான்ல. ஆனா நின்னு அடிச்சு இன்னைக்கு ஆடிட்டு இருக்கு. காரணம் பக்காவா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு அமெரிக்காவை தூக்குனதுதான். ஹார்முஸ் நீரிணை போடு கேட்ட போட்டு மொத்தமா எவனையும் போடவில்லை. அதை தாண்டி போகணும்னு நினைக்கிற அத்தனை பேரையும் காலி பண்ணாங்க. அமெரிக்க போர்க்கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டது, சிதறடிக்கப்பட்டது. கல்ஃப்ல வளைகுடா நாடுகளில் இருக்கிற அமெரிக்க தளங்கள், போர் தளங்கள் வைக்கிறாங்களா அந்த நாடுல, அவைகள் அத்தனை சிதைக்கப்பட்டன, உருக்குலைக்கப்பட்டது. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அத்தனை நாட்டையும் கதற விட்டாங்க. பல குழுக்களாக இந்த ராணுவம், ஈரானினுடைய ராணுவம் பிரிந்து பல குழுக்களா நின்று அடிச்சாங்க. எளிய ஆயுதங்கள் மூலமாக வல்லரசு நாட்டை கதற விட்டார்கள். என் தலைவனே இல்லாட்டினால அடுத்து நான் நின்று ஆடு வேண்டாம் அப்படின்னு பிரிச்சு விட்டாங்கன்னு பாக்குறோம். ஆனா அமெரிக்காக்கு என்னாச்சு? 10 நாள்ல ட்ரோன்ஸ் காலி. வெள்ளை மாளிகையை இங்க இருக்கிற பென்டகன் எச்சரிக்குது. பென்டகன்றது ராணுவ தலைமையகம். அது எச்சரிக்குது, நம்ம கிட்ட ராணுவத்துக்கான கருவிகள் இல்லை, ட்ரோன்ஸ் இல்ல, நீங்க பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, நிறுத்துங்க உங்க சண்டைய அப்படின்னு பென்டகனே எச்சரிக்குது. அமெரிக்காவே இறங்கி வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார் இருந்தது. ஈரான் ஒரு பொருட்டா கூட மதிக்கல. ஆனா அமெரிக்கா திரும்ப 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 பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம், பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம்னு பதறினது காரணம் என்ன? அமெரிக்கா பேரிடியை தாங்கி விட்டது. உள்நாட்டில் இருக்கிற மக்கள் அடிச்சு காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்க ட்ரம்ப்புக்கு எதிராக மக்கள் களத்துல நின்று போராட ஆரம்பிச்சாங்க. பொருளாதார நட்டம், விலைவாசி ஏற்றம், ஒரு சின்ன வாழ்க்கை கூட வாழ முடியாத சூழல். அந்த மக்கள் அரசுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. அது 2வது பேரிடியா வந்து விழுகுது. 3வதா ஹார்மூஸ போட்டாங்களா, அப்ப ஹார்மூஸ் வழியா எந்த பொருளையும் கொண்டு போக முடியல. அது ஒரு பெரிய பின்னடைவை ஆசிய நாடுகளுக்குள்ள ஏற்படுத்துச்சு. ஏன் உலக நாடுகளுக்கே ஏற்படுத்துச்சு. பங்கு சந்தை விழுந்தது, வீழ்ச்சி அடைந்தது. இதுக்கு இடையில பெரிய பெரிய ஏவுகணைகள் ஏவுனாங்க இல்லையா, மொஹாக் ஏவுகணை. அந்த ஏவுகணை, ஒரு ஏவுகணை அமெரிக்கா ஏவணும்னா $3.6 மில்லியன், $3.6 மில்லியன் ஒரு பொருள் வாங்கி செஞ்சு அவர் கொடுக்கணும். எவ்வளவு பெரிய சேதாரம். பேட்ரியாட் ஏவுகணைகள் 1700 ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கு. அதனுடைய ஒரு ஏவுகணையினுடைய விலை $4 மில்லியன், $40 லட்சம். இப்போ உங்களுக்கு புரியுதா? பெரிய பொருளாதார பின்னடைவை, சேதத்தை ட்ரம்ப் சந்திச்சிருக்காரு. பேச்சுவார்த்தைக்கு வாங்க, உங்க கூட பாகிஸ்தான் பேசும், நீங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஈரான் முடியாதுன்னு. ஏற்கனவே நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. அமெரிக்கா மேலும் மேலும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் வெள்ளை மாளிகையில் இருக்கிற பிரஸ் கிளப் அவங்க ஒரு பார்ட்டி கொடுக்கறாங்க. அந்த பார்ட்டியில ட்ரம்ப் கலந்துக்கிறார். வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டல் பெருசு. வாஷிங்டன் ஹில்டன் என்கிற ஹோட்டல்ல அந்த பார்ட்டி நடக்குது. ட்ரம்ப் போயிடுறார். பார்ட்டி ஜரூரா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு துப்பாக்கி சுடுகிற சத்தம் கேக்குது. ஒரு 7 ரவுண்டு துப்பாக்கி. ஒருத்தர் கையில துப்பாக்கி எடுத்துட்டு உள்ள ஓடி வராரு. சிசிடிவி கேமரால பாக்குறாங்க. திடீர்னு துப்பாக்கி சுடுகிற சத்தம் கேக்குது. எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க, இன்னைக்கு வரையும் தகவல் இல்ல. இன்ன வரையும் தகவல் இல்ல. உள்ள இருக்கிற அத்தனை பேர் பார்ட்டியில் இருந்தவங்க எல்லாரும் கீழே இறங்கி போய் டேபிள் கடியில் ஒளிஞ்சுக்கிறாங்க.
உயிரை காப்பாத்த. வெள்ளை மாளிகையில் இருக்கிற பாதுகாப்பு அதிகாரிகள் ஓடி வந்து ட்ரம்பையும் ட்ரம்போடைய இணையரையும் அப்படியே காப்பாத்தி கூட்டிட்டு ஓடி போறாங்க. பின்கேட் வழியை காப்பாத்தி கூட்டிட்டு ஓடுறாங்க. ட்ரம்பை இலக்கா வச்சு சுட வந்தவர் கோல் தாமஸ் அப்படின்னு ஒருத்தர். அவர் கலிபோர்னியா சேர்ந்தவர் அப்படின்னு ட்ரம்ப் பேசியிருக்கிறாரு. கலிபோர்னியாவை சேர்ந்த அந்த ஆளு துப்பாக்கியோட வந்து சுட வந்திருக்கிறாரு அப்படின்னு ட்ரம்ப் பயங்கரமா போட்டு, அவன் ஒரு மனநோயாளி அப்படின்ற மாதிரி போட்டுட்டு, வெளிநாட்டுல இருந்து யாரும் வந்து சுடல அப்படின்னு பதறி இருக்காரு. என்ன அர்த்தம்? தொடர்ந்து வெளிநாடுகளில் தோற்று கொண்டிருக்கிறார் ட்ரம்ப். தொடர்ந்து வெளிநாடுகள்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கார் ட்ரம்ப். ஒரு சின்ன சின்ன நாடுகள் கூட ட்ரம்ப்பை மதிக்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து தாக்குனார்னா, நான் தான் சௌக்கிதார் அப்படின்னு நினைக்கிற ட்ரம்ப்புக்கு அது அவமானமா போயிடும். எனவே அதை உடனே மறுக்கிறார். இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? நான் தான் உலகத்தை காக்க பிறந்த தேவதூதன் என்ற ட்ரம்ப் இன்னைக்கு துப்பாக்கி சத்தம் கேட்டதுக்கே ஓடி ஒளிஞ்சு குனிஞ்சு அந்த பாதுகாப்பு அதிகாரிகளுடைய வளையத்துக்குள்ள ஒடுங்கி ஓடி போய் உயிர் தப்புறாரு. இவ்வளவுதான். பணக்கார நாட்டுக்கு அவர் அதிபரா இருக்கலாம். ஆனா துப்பாக்கி குண்டுகளுக்கு பயப்படாம ஒருத்தர் வாழணும்னா நெஞ்சுரம் வேண்டும். ஆயுதங்களை தாண்டி நெஞ்சுரம் வேண்டும். அதே பார்ட்டியில துப்பாக்கி சத்தம் கேட்டோம் ஒருத்தர் அசால்ட்டா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு பாருங்க. ஒரு விஷயம் புரியுதாங்க? வீரம் என்பது வாய்ச்சொற்கள் இல்லை, செயல். அதுதான் ட்ரம்ப் கிட்ட சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். தன்னுடைய வீராதிரத்தை காட்டுறதுக்காக ஒரு நாட்டையே அடமானம் வச்சு உலக நாடுகளையே அமைதியின்மையாக்கிற ட்ரம்ப்புக்கு இது போன்ற அச்சுறுத்தல்கள் பொதுவா வர்றது இயல்பு தானே. பல பேரும் சொல்றாங்க, அட நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. யாரா இருந்தாலும் இருந்துட்டு போறாங்க. ஆனால் கொள்கைகளிலும் செயல் திட்டங்களிலும் தெளிவாக இருங்கள்.